சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காராமணி தான். காராமணி மெழுக்கு பரட்டி. காராமணி மெழுக்கு பரட்டின்னா மசாலில் பரட்டி எடுக்கிறது தான். பாருங்கள், இப்போ அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பயிர் நைட்டில் ஊற வச்சுருந்தேன். அதை கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மசால் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 கைப்பிடி, பூண்டு 4-5 பூண்டு, வரமிளகா 4. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் கழுகி பயிர் போட்டிருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு தேவையான முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி தேங்காய் தான் ஊற்றியிருக்கேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொரிஞ்சு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, காரம், வரமிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பூண்டு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எல்லாமே உரலில் இடித்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நான் காட்டுறதுக்காக தான் நான் மிளகா எடுத்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் அந்த மிளகா, அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கு மேலே காரத்துக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு, நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுனால நல்ல வாசனை, சூப்பர் மணமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயிர் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்படி மசிஞ்சு நல்லா வரணும். இப்போ சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக இருக்குது. அதை மாற்றிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். மசாலா நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்து பயிரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கூட வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக, பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சாயங்காலமாக ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா இது கூட பாத்திரத்தில் வச்சு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் சாப்பிட்டுக்குருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பயிர் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.